வெல்கம் டு சந்தியாஸ் குக்கிங் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதத்தின் 2ஆம் நாள் பூஜையை தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், நேற்று பூஜை பண்ணியிருந்தோம். அதில் நம்ம வச்சுருந்த அந்த பூவெல்லாம் வாடி இருந்துச்சு. எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷான பூவாக போட்டிருக்கேன். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் மாற்றிடுங்க. வாடின பூவை வச்சு பூஜை பண்ண வேண்டாம். எல்லாேருக்கும் ஃப்ரெஷ்ஷாக பூவை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிரம்ம முகூர்த்த விளக்கு நம்ம ஏற்றுறோம் பார்த்திங்களா, அதனால ஃபுல்லாக ஈரத்தண்ணி வச்சு தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு முடிச்சுக்கலாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி இல்லையா, அதனால நான் சின்னதாக ஒரு தாமரைப்பூ போட்டிருக்கேங்க. கோலம் போட்டு முடிச்சுட்டு நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுற பிளேட் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேருந்து அந்த காஞ்சி பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான பூவை வச்சு நான் அலங்காரப்படுத்தியிருக்காங்க. எண்ணெய் ஃபுல்லாக வேறு மாற்றிட்டு திரியை எடுத்துடுங்க. டெய்லியும் நம்ம எப்போதும் புது திரி தாங்க போடணும். தினமும் ஏற்றின திரிலேயே நம்ம விளக்கு ஏற்றக்கூடாது. ஃப்ரெஷ்ஷான விளக்கு ரெடி பண்ணி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். பாருங்கள், நான் திரி பழசை எடுத்து போட்டுட்டு புதுசாக நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த திரியெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. அது என்ன பண்ணணுன்னு நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிரம்ம முகூர்த்த விளக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே அம்மனுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றுவோம் பார்த்திங்களா, நான் அதுவும் தயார் பண்ணி வச்சுக்கிறேன். இதுவும் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுவும் பெஸ்ட்டு தான். இப்போ நம்ம எல்லாம் உள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ நான் எப்போதும் சொல்கிறது போல் எப்போதும் வெளியிலேருந்து தாங்க விளக்கு ஏற்றிட்டு போனோம். நான் அதனால் வெளியில் துளசிக்கு நிலைவாசல் இந்த உள்வாசல்லாம் விளக்கு ஏற்றுறதுக்கு நான் இப்போ ஏற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி காலம்பரை மழை கொஞ்சம் பேஞ்சதுனால கொஞ்சம் வாசல் ஒரு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்திருக்கு. அதனால் ஓரளவுக்கு சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு நான் விளக்கு ஏற்றிட்டேங்க. காற்று இல்லை, அதனால நான் இதை க்ளோஸ் பண்ணலை. நான் அப்படியே ஓப்பனாகவே விட்டுருக்கேன். நான் இந்த லீட் போட்டு மூடினோம்னா நம்மளுக்கு அந்த விளக்கு நிற்காமல் எரியும்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதனால நான் திறந்து தான் வச்சுருக்கேன், காற்று இல்லைன்றதுனால. நான் சின்னதாக ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடிச்சிட்டேங்க. கொஞ்சம் மழை தூறலாக இருக்கிறதுன்றனால. பாருங்கள், நம்ம துளசிக்கு வாசலுக்கெல்லாம் நான் விளக்கு ஏற்றி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம உள்வாசல் விளக்கையும் ஏற்றிருக்காங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு சொன்னது போல் நம்மளுக்கு இந்த குலதெய்வத்தை நினச்சி நாங்கள் ஜோடி விளக்கை ஏற்றுவேன் நம்மளோட உள்வாசலில். நான் அதையுமே ஏற்றிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் நான் சொன்னது போல் விநாயகருக்கு ஏற்றிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு ஏற்றிட்டு நம்ம அம்மன் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அவங்களுக்கும் நெய் விளக்கும் நான் ஏற்றிடுறேன். வெறுமனே ஏற்றாமல் நீங்கள் இதில் டைமண்ட் கல்கண்டு போட்டு கண்டிப்பாக ஏற்றுங்கண்ணா. அது வீடியோவில் காட்டலை. அது பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு லக்ஷ்மி கலாட்சியம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. கூடவே பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அந்த விளக்கோட வாசனை அவ்வளோ நல்லாயிருக்குங்க. வீடு அவ்வளோ வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நடுவீடு விளக்கு, நம்ம முருகருக்கான விளக்கு, அப்புறம் நம்ம மகாலட்சுமி விளக்கு நான் எல்லாத்தையும் ஏற்றி முடிச்சுட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுவேன். நீங்கள் இந்த மாதிரி துணை விளக்கு கொண்டு ஏற்றுனீங்கன்னா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். கையெல்லாம் சுட்டுக்கவும் மாட்டிங்க. அப்படி ஏற்றுறது நல்லதும் கூட. தீப்பெட்டியை விட நீங்கள் இப்படி ஏற்றி பாருங்கள். இதில்னால ஒரு சின்ன அகல் விளக்கு கொண்டு கூட நீங்கள் அதில் எண்ணெய் கம்மியாக வச்சு திரிய மட்டும் நனைச்சிட்டு அப்படியே வச்சு நீங்கள் ஏற்றுங்க. ஏன்னா நம்ம எண்ணெயோடு வச்சு ஏற்றும் போது அது நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி ஏற்ற முடியாது. நான் இந்த மாதிரி அதனால் ஒரு தூபக்கால் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். பாருங்கள், நம்ம பிரம்ம முகூர்த்த விளக்கும் நான் ஏற்றி முடிச்சிட்டேன். இது ரொம்ப நீளமாக எரியுதுன்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கி விட்டுக்கோங்க. அந்த தூண்டுதலை வச்சு, தூண்டுதல் இல்லைன்னா அந்த ஊதுவத்தியோட அந்த குச்சி இல்லை வத்தி குச்சி எதனா வச்சு நீங்கள் அதை உள்ளே இழுத்து விடுங்க. ரொம்ப நீட்டமாக நம்ம தீப்பந்த மாதிரி எரியாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் விளக்கு ஏற்றிட்டு வெறுமனையாக விடாமல் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியோ இல்லை ஊதுவத்தியோ கப் சாம்பிராணியோ அந்த மாதிரி எதனா ஏற்றி வச்சுருங்க. நான் அதையும் ஏற்றி வச்சுட்டேங்க. ஊதுவத்தியை பார்த்திங்கன்னா எப்போதும் ஒற்றைப்படையில் ஏற்றுங்க. இந்த மாதிரி 3, 5, 7 அப்படின்னு ஏற்றி வைங்க. நான் 3 போதுன்றதுனால சாம்பிராணி போடுவேன். 3 போதுன்னு ஏற்றிட்டேன். பாருங்கள், நான் நிலைவாசலுக்கு துளசிக்கு அப்புறம் நம்ம தெய்வத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஊதுத்தி ஏற்றி வச்சுட்டேன். முடிஞ்ச வரைக்கும் நான் பாருங்கள் எல்லாத்தையும் நான் தயார் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்மளோட பூஜை ரூம் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்னது போல் எப்பயுமே பூஜை பண்ணிவிட்டு நான் வீடியோ எடுத்து போட மாட்டேங்க. முன்னாடியே எல்லாம் தயார் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமேட்டு பூஜை பண்ணிவிட்டு நான் பூஜை ரூம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதை அப்படியே அமைதியாக விட்டுருவேங்க. அவ்வளோதாங்க, பூஜை பண்ணுறதுக்கு இப்போல்லாம் தயாராக ஆகிடுச்சு. இதெல்லாம் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா பிரசாதமாக பால் பாயசம் வச்சு நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேங்க. சாம்பிராணி வீடு முழுக்க போட்டுட்டு கற்பூரம் அதெல்லாம் காமிச்சிட்டு நான் பூஜை பண்ணி வேண்டுதலை வச்சு முடிச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
நான் வந்து உங்களை நாளைக்கு 3ஆம் நாள் பூஜைக்கு நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.